கழக செயலாளர் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு வணக்கம். ஐயா, என் பேர் நிர்மலா, என் கணவர் பெயர் சத்யராஜ். ஐயா, நான் சுருக்கமாக பேசிக்கிறேன். ஐயா, என் கணவர் 20 வயது முதல் 40 வயது வரை கட்சிக்காக உழைத்திருக்கார். ஒரு நாள் கூட என்னையோ என் குடும்பத்தையோ அவங்க கவனித்தது கிடையாது. இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் அவ்வளோ துணிச்சலா, அவ்வளோ போராட்டமா, தனி நபரா நின்று நம்ம கட்சிக்காக போராடின ஒரே ஆள் மலையூர் சத்யா அப்படின்னு எல்லா தலைவருக்குமே தெரியும். மலையூர் சத்யானால முடியாத விஷயம் எதுவுமே கிடையாதுன்னு எல்லா கட்சி தலைவருக்கும் தெரியும். ஐயா, இன்னைக்கு நான் என்ன உங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னா, நான் நிறையா பொறுமையாக இருந்துட்டேன். ஐயா, இன்னைக்கு கணவர் இறந்து 4 to 5 மாதம் ஆச்சு. 5 மாதமாக கட்சியிலேருந்து எனக்கு எந்த ஹெல்ப் பண்ண கிடையாது. ஐயா, எனக்கு கணவர் இறந்து ஒரு போஸ்டிங் இருந்துச்சு. ஐயா, அந்த போஸ்டிங் எனக்கு வாங்கி கொடுங்க, நானும் என் பிள்ளைங்களை வச்சு நான் காப்பாற்றிக்குவேன் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஃபைனலாக பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் விட்டுட்டு ரொம்ப கோவப்படுங்க. ஏதாவது இவ்வளோ மோசமாக பண்ணுறாங்களே, இந்த கட்சியில் உழைச்சி யாருக்கு புண்ணியமே கிடையாதா, ஏன் இப்படி கஷ்டப்பட்டாங்கன்னு என் கணவரை தான் நான் திட்டிக்கிட்டேன், கோவப்பட்டேன். ஏன் என்ன ரீசன் அப்படின்னா, இந்த என் பையன் ஃபஸ்ட்டு பிறந்த நாளுக்கு ஒரு மீட்டிங் நடந்துச்சு, பொதுக்கூட்டம் ஒன்று நடந்து நம்ம கட்சிக்காரவங்களாம் அரெஸ்ட் பண்ணி ஒரு மண்டபத்துக்கு வச்சுருந்தாங்க. அந்த பொதுக்கூட்டத்தில் ஏடிஎம்கேக்காரங்க கூட ஃபைட் பண்ணி நம்ம டிஎம்கேல அவங்க தனி நபர் அன்னிட்டு அத்தனை போலீஸ் செய்யணும்னு தள்ளின வீடியோஸ் எங்கிட்ட இருக்குங்க. ஐயா, அந்த இதில் நம்ம டிஎம்கேக்கு ஒரு கெத்து கிடைச்சிச்சுங்க. ஐயா, அன்னைக்கு கூட என் பிள்ளை பர்த்டே கூட அவங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி மண்டபத்தில் வச்சுருக்கேன். ஒரு நாள் ஃபுல்லாக ஃபோனை எடுக்கலங்க. ஐயா, அந்த நைட்டுக்கு எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. எங்கள் அம்மா டெத்தானது கூட அவங்க வரல, மறுநாள் காலையில் தான் வந்தாங்க. ஐயா, என்னன்னு கேட்டால் இந்த மாதிரி ஆயிடுச்சுனாங்க. அந்த வீடியோஸ் நம்ம கட்சிக்காரங்க அனைத்து பேருக்குமே இருக்கு. ஐயா, இப்போவும் சரி, என் கட்சியிலேருந்து எனக்கு ஒரு ஹெல்ப்பும் கிடையாது. எனக்கு ஹெல்ப்பு கிடைக்காட்டி பரவாயில்ல, மக்கள்லாம் கேட்குறாங்க எங்கள் ஊரில் இவ்வளோ கஷ்டப்பட்டு கட்சிக்காரன் ஒய்ஃபுக்கே இந்த நிலைமைனா மற்றவங்களுக்குலாம் என்னடா செய்ய போகுது இந்த கட்சி அரசியல் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. நான் அவங்கக்கிட்ட எனக்கு கொடுப்பாங்க வேலை, என் பிள்ளைங்களை படிக்க வைப்பாங்க, என்னை சொந்த பந்தம் யாரும் எனக்கு தேவையில்லை, என் குடும்பம்னு சொல்லி என் கணவர் சொல்லியிருக்காரு, அந்த குடும்பம் என்னை காப்பாற்றணும்னு நினச்சி நான் அவங்கக்கிட்ட இப்படி பேசியிருப்பேன். இப்போ என்ன உங்ககிட்ட கேட்குறேன்னு, ஐயா, நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு ஒரு நல்ல அமைச்சரோ ஒரு நல்ல எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கணும். என்ன மாதிரி குடும்பத்தில் கணவர் இல்லாமல், இந்த குழந்தைங்களுக்கு அப்பா இல்லாமல், நிறையா படிப்பு செலவுக்கு கூட இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஐயா, அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மனிதர், மக்களோட மக்களாக கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு, ஒவ்வொருத்தவங்களோட கஷ்டங்கள் இப்படி தான் இருக்கும், அவங்களோட மனசை புரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி ஒரு மனிதராக நம்ம சட்டமன்ற தொகுதியில் நல்ல ஒரு அமைச்சராக நீங்கள் எடுக்கணும். ஐயா, நான் இன்னைக்கு என்னைய எதிர்கட்சிக்காரவங்க என்னைய பேட்டி எடுக்க வெளியில் வர சொல்லி என்னை கூப்பிட்டாங்க. ஐயா, நீ உனக்கு எதுவும் செய்யலைல்ல, நீ வா வெளியில் வந்து பேட்டி கொடு அப்படின்னு சொல்லி என்னைய கூப்பிட்டுருக்காங்க. நான் என் கணவர் உயிர் இருக்க வரைக்கும் என் குடும்பம், என்னோட தலைவர் ஸ்டாலின் முடிஞ்சா போட்டு பாருன்னு எத்தனை பேர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுவாங்க. இன்னைக்கு அவங்க பேரு கெட்டு போகக்கூடாது. என்னைக்கு இருந்தாலும் நம்மளுக்கு என் கணவருக்காக சில விஷயங்கள்லாம் நல்லது செஞ்சு இந்த கட்சியிலேருந்து எனக்கு உதவி பண்ணுவாங்க தைரியத்தில் 4 to 5 மாசமா நான் பொறுமையாக இருக்கேங்க. ஐயா, இப்போ நான் எதுக்காக இதை பேசுகிறேன் அப்படின்னா, நல்ல ஒரு அமைச்சர் வேணும்னு நினைக்கிறேன். அந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் நான் யாரையும் மென்ஷன் பண்ணி பேசலை, அவங்களும் நம்ம கட்சிக்காரவங்க தான். நல்ல ஒரு மனிதர்களை
தேர்ந்தெடுக்கணும். நல்ல ஒரு அமைச்சர் நம்மளுக்கு வேணும், நல்ல ஒரு எம்எல்ஏ வேணும். அதாங்க ஐயா வேணும் எனக்கு. ரொம்ப தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஐயா. நன்றி, வணக்கம்.